بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله على سيدنا وحبيبنا وشفينا ودخرنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك دين القيم. وقال الله تعالى أيضا: والفجر وليال عشر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم: السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادي وشعبان. رواه البخاري. وقال نبينا صلى الله عليه وسلم أيضا عن أبي قتادة الأنصاري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم يوم عرفة فقال: يكفر سنة الماضية والباقية. وسئل عن صوم يوم عاشوراء فقال: يكفر سنة الماضية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு மேலான ஒரு சந்தர்ப்பம், மேலான ஒரு பாக்கியம் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். இந்த புனிதமான துல்ஹஜ் மாசத்தை அடையிற சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மாதங்களை 12ஆக படைச்சி அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் சிறப்பான மாதங்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் 36வது ஆயத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது சொல்லுகின்றான்: இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும் ذلك தீனுல் கய்யிம். ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை படைச்ச நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே மாதங்கள் என்று சொன்னால் கணக்கிடும் போது 12ஆக ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கிறான். மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களில் சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். தாலிக தீனுல் கய்யிம், இந்த மார்க்கம் நிலையான ஒரு மார்க்கம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ 4 மாதங்களை சிறப்பாக்கி வச்சுக்கிறான்னு சொல்லிக்கிறான். எந்த 4 மாதம் என்று சொல்லலை குர்ஆனில். ஹதீஸில் நபி அவங்க சொன்னாங்க, நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. வருடங்கள் சனத்து 12 ஷஹரன், வருடங்கள் கணக்கிடும் போது அது 12 மாதங்கள் தான். மின்ஹா 4 ஹுரும், அதில் 12 மாதத்தில் 4 மாதங்களை சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். சலாதத்து முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருது. அதுதான் துல்காதா துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த மாதம். ரஜப் முதிர்னும் பைன ஜமாதி வ ஷாபான். ஜமாதுல் ஊலா ஷாபானுக்கும் ஜமாத்துல் ஆஹிர் ஷாபானுக்கும் மத்தியில் வருது ரஜப் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. 4 மாதங்கள் என்று வரும்போது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒரு மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறார். அதுலேயும் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாதம் தான் துல்ஹிஜ்ஜா. இந்த துல்ஹிஜ்ஜான்னு சொல்லக்கூடிய மாதத்தில் தான் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஆரம்ப 10 நாள் இதுக்கு தானே, முதல் 10 நாட்களில் அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ரில் சொல்லும்போது சொல்கிறான்: வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுண்டா, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, காலை பொழுது ஃபஜ்ர் நேரம் இருக்குது, அதன் மீது சத்தியமாக,
வலையாலி நஷர், வலையாலி நஷர் 10 இரவுகள் மீதும் சத்தியமாக, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது, இதன் மீதும் சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சத்தியம் விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சத்தியம் என்று சொன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயத்துல தான் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்வான். எங்களுக்கு தெரியும், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்றது மிக பெருமதியானது. இன்று ஒரு செகண்ட் எங்களை விட்டும் போயிட்டா கோடிக்கணக்கில் காசு செலவழிச்சாலும் அந்த ஒரு நிமிஷத்தை எங்களால் வாங்க முடியாது. அதனால தான் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் ரொம்ப பெருமதியானது. ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எந்தெந்த பொருள்ல எல்லாம் சத்தியம் செய்யறானோ எல்லா பொருட்களும் மிக பெருமதியானது. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர் நேரம் என்றது மிக பெருமதியான ஒன்று. வத்துஹா, துஹா மீது சத்தியமாக. துஹாவுடைய நேரம் மிக பெருமதியானது. ரப்பல் ஆலமீன் வல் அஸ்ர், வலையாலி நஷ்ர், அதே போல இந்த 10 நாட்கள் மீது சத்தியமாக. இப்படி ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல விஷயங்களை சத்தியம் பண்றான். அதனால எல்லா விஷயம் எதுல சத்தியம் பண்றானோ எல்லா விஷயங்களும் பெருமதியானது. அப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, மிகவும் முக்கியமான நாட்களாக இதை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. 3-10 மாசத்துல வரக்கூடிய 3-10 நாட்கள்ல சிறப்பானதாக மாத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், அபு உஸ்மான் நஹ்தி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வருடத்துல 12 மாசங்கள் இருக்குது. அந்த 12 மாசத்திலும் 3 மாசத்துல இருக்கக்கூடிய 10 நாட்கள், அந்த 10 நாட்களும் ரொம்ப பெருமதியானது என்பதாக சொல்றாங்க. முதலாவது சொன்னாங்க ரமதான்ல வரக்கூடிய பிந்திய 10, ரமதான்ல வரக்கூடிய பிந்திய 10, அதுல லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கிறோம். பிந்திய 10ல இத்திகாஃப் இருக்கிறோம். பல நன்மையான காரியங்கள் நாங்கள் செய்கிறோம். அந்த ரமதான்ல வரக்கூடிய பிந்திய 10ம் மாதங்கள்ல ஆக 10 நாட்கள் சிறப்பானனால அதுவும் உண்டு. 2வது 10 சொன்னாங்க முஹர்ரம் மாசத்துடைய முதலாவது 10. 3வது சொன்னாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் முதலாவது 10. அது மாத்திரமில்லை, ஏன் அதை சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதத்துல நல்ல அமல்கள் செய்யறது அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கூலிகளை கொடுக்குறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم ما من ايام العمل الصالح فيها احب الى الله من هذه الايام، يعني ايام العشر. قال يا رسول الله ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. எந்த அளவு நபி அவங்க சொன்னாங்கண்டா, சஹாபாக்கள் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அலமலு ஸாலிஹ் ஃபீஹா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்களிக்கும்டா அமல் செய்யறதுக்கு இந்த துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்களை ரப்புல் ஆலமீன் அதிகமாக விரும்புகிறான் சாலிஹான அமல் செய்யறத என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், காலு யா ரசூலல்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில ஜிஹாது செய்யறது விடுமா இந்த மாசத்துல அமல் செய்யறத அல்லாஹ் விரும்புறான் என்பதாக கேட்கும்போது நபி அவங்க சொன்னாங்க, வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாது செய்வதை விட அல்லாஹ்வுக்கு இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல ரப்புல் ஆலமீன் ரொம்ப விருப்பம் படுறான், இந்த 10 நாட்கள் அமல் செய்யறத ரொம்ப அதிகமாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஅ மின் ஸாலிக ஷை. அப்படியே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு அந்த மனிதர் போறாரு, அவருடைய சொத்து செல்வங்களை எல்லாத்தையும் தீனுக்காக வேண்டி அப்படியே கொடுக்குறாரு, அவருடைய உடலையும் அப்படியே அவர் உயிரையும் அதுக்காக வேண்டிய ஜிஹாதில் அவர் மாய்த்து அவருடைய உடல் அப்படியே ஷஹீதாக்கப்படுகிறது, அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி எந்த ஒன்றுமே மீதமாக வரலையே அப்படியானவர்களை தவிர என்பதாக சொன்னாங்க. புரியுதா நம்மளுக்கு பேசுறது? அவ இந்த மாசம் துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்கள்ல
அல்லாஹ்வுக்கு அதிகமான விருப்பம் நல்லமல் செய்கிறது. ரப்பல் ஆலமீன் உலகத்தில் சிலதை விட சிலதை சிறப்பாகத்தான் படைச்சிருக்கிறான். இப்போ நாங்கள் பார்க்குறோம் உலகத்திலையும் எல்லாரையும் ஒன்று மாதிரி அல்லாஹ் படைக்கல. சிலர்களை மேலே வச்சிருக்கிறான், சிலர்களை கீழே வச்சிருக்கிறான், சிலர்களை நடுவில் வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தர் அந்தஸ்தும் வித்தியாசமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஃபضல பாதுக்கும் பாதம், சிலர்களை விட சிலர் அல்லாஹ் சிறப்பாக படைச்சிருக்கிறான். அது எல்லாத்துலேயும் தான். நபிமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிமார்கள்ல சையதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக எங்களை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி நபி வரும் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் யாரு? எங்களை ரசூலை கரீம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமில்லை, மலாய்க்கமார்களையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். எல்லா மலக்குமார்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக அவர் சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி உலகத்திலேயும் கூட வேதங்கள் 4 வேதங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துக்கு இறக்கினா 4 வேதங்களையும் அல் குர்ஆனை சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாத்திலையும் ரப்பல் ஆலமீன் சிலதை விட சிலதாக சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதே போலதான் 12 மாதங்கள்லையும் 4 மாதங்களை ரப்பல் ஆலமீன் சிறப்பான மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த 4 மாதங்களில் தான் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாதம். அந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தில் இந்த 10 நாட்கள், முந்தைய 10 நாட்களில் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறான்டா, ஏன் இந்த நாட்களில் அமல் செய்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம் என்று சொன்னால், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இதுக்கு சொல்கிறாங்க, இந்த 10 நாட்கள்லையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் கடமையாக்கின 5 கடமை இருக்குதாங்க. தௌஹீத், ஸலாத், ஸௌம், என்னது தௌஹீத்னா கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 கடமைகளையும் இந்த 10 நாட்களுக்குள்ளேயும் ரப்பல் ஆலமீன் செய்ய வச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இந்த மாதத்தை, இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் இந்த 10 நாட்களை அமல் செய்யறத ரொம்ப விரும்புகிறான். எங்களுக்கு தெரியும் தௌஹீத் என்ற முதலாவது தௌஹீத் அல்லாஹ் தஆலாவுடைய கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவம். இந்த ஏகத்துவம் கலிமாவை இந்த மாதத்துல அதிகமாக அல்லாஹ் மொழிய வச்சிருக்கிறான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், தக்பீரை சொல்ல வச்சிருக்கிறான். தக்பீர் எப்பன்னு சொன்னா இந்த 10 நாள்ல தக்பீர் சொல்றது ரப்பல் ஆலமீன் ரொம்பவும் விரும்புகிறான். அது மாத்திரமில்லை, பெருநாள் முடிஞ்சும் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களையும் தக்பீர் சொல்றதையும் அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களையும் தொழுகைக்கு பின்னால நாங்கள் தக்பீர் சொல்றோம். அப்ப இந்த தக்பீர் அல்லாஹை பத்தி திக்ர், அல்லாஹை பத்தி லப்பை, அதே மாதிரி தக்பீர் சொல்றது முழு உலகத்திலிருந்து மக்கள் அங்க வந்து தக்பீர் சொல்றது, தல்பியா சொல்றத அல்லாஹ் இந்த மாதத்துல கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ முதலாவது தௌஹீத் வெளியாகுது, கலிமா அல்லாஹ்வுடைய தக்பீர் அதில் சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப விருப்பமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அமல் செய்கிறது. 2வது ஸலாத், தொழுகை. இந்த மாதத்தில் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யும் போது தொழுகை இபாதத்துகளில் எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போனவங்க அதிகமான தொழுகையில் ஈடுபடுவாங்க. அதே போல் முழு உலகத்திலிருந்து மக்களை போய் தொழுகையில் இபாதத் செய்வாங்க. சுன்னத்தான நஃபீலான தொழுகைகள், அதே போல் துஹா, தஹஜ்ஜுத் போன்ற இப்படியான அவ்வாபில் நஃபீலான தொழுகையிலும் அதிகமாக இந்த மாதத்தில் செய்கிறதால அல்லாஹ் அந்த அமல் செய்கிறது விரும்புகிறான். அதிகமான மக்கள் அதிகமாக தொழுவாங்க. இந்த 2வது தொழுகை நடக்குது. ஸௌம், நோன்பு நோக்கிறாங்க இந்த மாதத்தில். துல்ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலிருந்து பிற 8 வரைக்கும் சுன்னத் நோன்பு நோக்கிறது சுன்னத்தாக இருக்குது. 9வது நாள் சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்குது. அந்த நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்குது. நோன்பு நோக்கிறது சுன்னத்து முஅக்கதாவாக வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்குது. அப்போ இந்த பெருநாள் 10வது நாள் வரும். 1வது நாளிலிருந்து இந்த 9வது நாள் வரைக்கும் நோன்பு நோக்கிறது ரப்பல் ஆலமீன் சுன்னத்தாக நபி அவங்க சொன்னாங்க. இந்த மாதத்தில் நோன்பு நோங்க. ஏன் நோன்பு நோக்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு நோற்றா அதுக்கு கூலி நானே இருக்கிறேன். வான உஜுசிபிஹி, நீங்கள் நோன்பு நோட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? ரய்யான்னு சொல்லக்கூடிய வாசல் அல்ல சொர்க்கம் சொல்லுவீங்க, அதற்கு கூலி நானே ஆகுவேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ ரப்பே எங்களுக்கு கிடைச்சிட்டா வேற ஒன்றும் தேவையில்லையே உலகத்தில். அதனால தான் அதிகமாக நாங்கள் என்ன செய்யறது, இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறத பற்றி சொல்லும்போது,
கதாதல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறத பற்றி. சுயிலான் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறத பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா. இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறத பற்றி கேட்கும்போது சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு நோக்கிறதுக்குது யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, சென்ற வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அது மன்னிக்கும், பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் மன்னிக்கும் என்பதாக நபியாக சொன்னாங்க. அப்ப பாருங்க, இந்த அரஃபாவுடைய நாள் ஒரு நாள் நோன்பு நோக்கிறதுக்கு ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சிறப்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு முழுக்க நாங்கள் நோன்பு நோக்கிறோம், ஒரு மாசம் நோன்பு நோக்கிறோம், எங்களுடைய மாதத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அந்த வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இப்படியான ஒரு நன்மைகள் தான் கிடைக்குது. அரஃபாவுடைய நாள்ல நோன்பு நோக்கிறதுனால சென்ற வருடத்துடைய ஒரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இந்த வருடத்துடைய வர இருக்கிற வருடத்துடைய பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் உள்ள மாதத்தில், பாக்கியம் உள்ள நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பாருங்க. அப்போ இந்த மாதத்திலையும் நாலாவது விஷயம் நோன்பு. அந்த நோன்பும் இந்த மாதத்தில் அதிகமாக மக்கள் நோக்கிறாங்க. முதலாவது துல்ஹஜ், முதலாவது பிறையிலிருந்து துல்ஹஜ் 8வது பிறை வரும் வரைக்கும் நோன்பு நோக்கிறது சுன்னத்தா வச்சிருக்குது. 9வது நாள் அரஃபாவுடைய நாள் சுன்னத்தை மொக்கதா ஆக்கி வச்சு அந்த நாள் நோன்பு நோக்கிறதால இந்த வருடத்துடைய பாவத்தை மன்னிச்சு சென்ற வருடத்துடைய பாவத்தை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறானே, எவ்வளோ பெரிய ஒரு அருள் நிறைந்த, எவ்வளோ பெரிய பாக்கியம் நிறைந்த மாதத்தில் நாங்கள் இருக்கிறத பாருங்க. அப்ப அந்த நோன்பும் இந்த நாட்களுக்கு நடக்குது. அல்லாஹ் கடமையாக்கின 4வது இபாதத்தும் இந்த மாதத்துல இந்த 10 நாட்கள் நடக்குது. அடுத்ததான் ஜக்காத். கலிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத். 4வது ஜக்காத். ஜக்காத் நான் கொடுக்குறோம், ஏழைகளை பார்த்து தேடி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி எங்களால் முடிஞ்ச ஜக்காத்துகள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அதே போலதான் இந்த மாதத்திலும் நாங்கள் குர்பானுடைய இபாதத் இருக்குது. குர்பான் அறுத்து குர்பான் பலியிட்டு அதை நாங்கள் என்ன செய்யறோம், ஏழைகளை கூட சேர்க்கிறோம். இந்த ஜக்காத்துடைய அமலும் இது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்திட்டு இருக்கிறான். அப்போ ஏழைகளை தேடி நாங்கள் குர்பான் கொடுக்குறோம், அங்கே ஜக்காத்து நிறைவேறுது. அடுத்து 5வது ஹஜ். ஹஜ்ஜு வந்து தான் இந்த மாதம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கே நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதம் முழுக்க ஹஜ்ஜாக இருக்கிறதுனால அப்போ இந்த மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கின அந்த 5 கடமைகளும் இந்த 10 நாட்களுக்குள்ள ரப்புல் ஆலமீன் செய்ய வச்சிருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு இந்த மாதம் அதிகமாக இந்த 10 நாட்களையும் அமல் செய்ய ரொம்ப விருப்பம் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது மாத்திரமில்லை கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் இந்த 10 நாட்களுக்குள்ள ரப்புல் ஆலமீனுக்கு ஏன் இந்த மாதத்தில் இன்னும் அமல் செய்யறது விருப்பம் என்று சொன்னா, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களையும் கடலில் இருக்கக்கூடிய மீன்களா இருந்தாலும் சரி, காட்டில் இருக்கக்கூடிய விசஜந்துக்களா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடி எல்லாத்தையும், மனிதர்களையும் கூட, ஜின்கள் கூட எல்லாரையும் தல்பியா லப்பைக் அதே போல தக்பீர் சொல்றத இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறார். இந்த மாதத்துல எல்லாமே உலகத்தில் எங்களுக்கு தெரியாது, காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், விசஜந்துகள், புழு பூச்சி எல்லாமே, எனக்கு தெரியாத பறவைகள் பறந்து கொண்டு எல்லாமே என்ன செய்யுது, உலகத்திற்கு எல்லாமே அல்லாஹ் இந்த மாதம் தக்பீர் தல்பியா சொல்லி கொண்டிருக்குது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய முழு உலகத்திலிருந்து மக்கள் போய் தல்பியா சொல்றாங்க. அதே போல முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் இந்த மாதம் என்ன தக்பீர் செஞ்சு கொண்டிருக்குது. அதனாலேயும் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த மாதம், இந்த நாட்கள் அமல் செய்வது ரொம்ப விருப்பம் என்பதாக நபியாக சொல்லி காட்டினாங்க. அது மாத்திரம் இல்லை கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல அதிகமான மக்களுக்கு உதவி செய்யறது, ஏழைகளை தேடி கஷ்டப்படுறவங்களை இந்த மாதத்துல அதிகமான ஏதாவது ஒரு அமைப்புல நான் உதவி செய்யறது மூலமாகவும், அதன் மூலமா ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த மாதத்துல செய்யக்கூடிய அமல டபுளாக
இந்த மாதம் செய்யக்கூடிய அமலுக்கு பிரதிபலன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பாக கொடுக்கறதும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதில் நாங்கள் ஒரு கஷ்டமானவர்களை உதவி செய்யும் போதும் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இன்னும் பலர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கித்தாரோம். அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் எங்களுக்கு இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 10 நாளும் அமல் செய்யறதுக்கெண்டே கிடைச்ச மாதம். முழுக்க எங்களால் எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் போட்டு அமல் செய்யறதுக்குரிய மாதம் தான் இந்த 10 நாட்களும். இந்த 10 நாள் எங்களை விட்டும் கலந்து போயிடுமாக இருந்தால் அடுத்த வருடம் நாங்கள் வெயிட் பண்ணணும். இந்த 10 நாள் எங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்த வருடம் நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியுது, அல்லாஹ் ஆலம். எங்களுக்கு கிடைச்சிக்கிறது பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பொக்கிஷம். முடிஞ்ச அளவு சின்னொரு சுபஹானல்லாஹ் சொன்னா கூட ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரான். சின்னொரு எங்களால் முடிஞ்ச சின்ன திக்ர், சின்ன துவா, சின்ன சதக்கா எது நாங்கள் செய்கிறோமோ ரப்புல் ஆலமீனுக்கு அந்த அமல் ரொம்ப விருப்பமாக இருக்குது இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், நன்மைகளை போட்டி போட்டு இந்த மாதத்தில் செய்கிறது நாங்கள் முயற்சி செய்யணும். எந்த அளவுன்னு சொன்னால் நபியாவை சொன்னாங்க, இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுன்னத்தை ஹயாத்தாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் செஞ்ச ஒரு செயலை எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஹயாத்தாக்கணும், நாங்கள் வாழ்நாளில் செய்யணும். நபியாவை சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய சுன்னத்துகள் மங்கி மறைஞ்சி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்தில் யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை உலகத்தில் எடுத்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து எப்படி தெரியுமா? ஒரு ஷஹீத் அவர் யுத்தத்தில் போயிட்டு வெட்டுப்பட்டு அவருடைய ரத்தம் அவரை கழுத்திலிருந்து கீழே உதாரணமாக வெட்டுப்பட்டு அவரை கழுத்திலிருந்து பூமியை வந்து அந்த ரத்த ஒரு துளி வந்து சேர்றதுக்கு இடையில ரப்புல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம். ஒரு துளி ரத்தம் பூமியை வந்து அடையிறதுக்குள்ள எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று சொன்னா ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து 100 ஷஹீதுடைய அந்தஸ்து தருவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சுன்னத்து மங்கி போற காலத்துல இந்த காலம் நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டது, தியாகம் செஞ்சது, அவங்களுடைய வாழ்நாளில் செஞ்ச ஒரு அமல்களை அவங்களுடைய காலத்திலேருந்து சஹாபாக்கள் செஞ்சு வந்து காலங்கள் பின்னால் போ அப்படியே மங்கி மறைஞ்சி அப்படியோ அடியோடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிற காலம் தான் இந்த காலம். இந்த காலத்தில் ஏதாவது ஒரு சுன்னத்தை நாங்கள் வாழ்நாள் எடுத்து நடப்போம்டா 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தே பாவம் ஒரு துளி பூமிக்கு வாரத்துக்கு இடையில மன்னிக்கப்படுதுண்டா 100 ஷஹீதுடைய அந்தஸ்து ரப்புல் ஆலமீன் தாரான்னு சொன்ன எவ்வளோ பெரிய பாக்கியம்! அது மாத்திரமே நபியாவை சொன்னாங்க, அந்த காலம் எப்படி என்று சொன்னா உள்ளங்கையில நெருப்பு தணலை வச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை போல கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறது. அப்போ நபியாவோட வாழ்நாளில் செஞ்ச ஒரு விஷயங்களை எங்களால் எது முடியுமோ அதை என்ன செய்யணும், ஒரு சுன்னத்தை கடைசி வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். அதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். இந்த காலம் அதுதான். ஒரு சுன்னத்தை நாங்கள் வாழ்நாளில் ஹயாத்தாக்கினோம்டா ரப்புல் ஆலமீன் 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை தாரான். இந்த காலம் அமல் செய்யறதுக்கெண்டே காலங்கள் இடையில தந்து கொண்டிருக்கிறோம். அதனால கிடைக்கும் போது என்ன செய்யணும், நாங்கள் பயன்படுத்திக்கணும் போயிடணும். பின்னால திரும்ப அடுத்த வருடம் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10வது முதல் 10 நாட்கள் அடுத்த வருடம் நாங்களுக்கு வரப்போகுது. அடுத்த வருடம் வாரத்துக்குள்ளே இதை நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கு சின்ன சின்ன அமல்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவு நீங்கள் முயற்சி செய்யுங்க. எந்த அளவுண்டா இந்த மாசத்துல முதலாவது 10 நாட்களுக்குள்ளேயும் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 ஜுஸ் ஓதினா, ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதினா 10 நாளுக்குள்ள 30 ஜுஸ் முடிச்சிடலாம். ஒரு குர்ஆனையும் இந்த 10 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். முடியுமானவர்கள் அல்லாஹுடைய கலாம் அதிகமாக ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹோட கலாம் நான் ஓதும்போது அல்லாஹோட நேரடியாக நாங்கள் பேசுகிறோம். அல்லாஹ்வோட நேரடியாக நாங்கள் பேசும்போது ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு உதவி செய்கிறான், நேரடியாக எங்களுக்கு விளக்கங்கள் உண்டாக்குறான். அதனால் குர்ஆனில் ஓதுறது மூலமாக அதிகமான பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கேன். இப்போ முடிஞ்ச அளவு எங்களை குடும்பத்தார்களை பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றணும். இந்த 10 நாட்களிலும் ஒரு குர்ஆன் குறைஞ்சது ஓதுறதுமே செய்யுங்க. முடிஞ்ச அளவு அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். குறைஞ்ச அளவு ஒரு குர்ஆன் சரி ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது முடியலையா, எங்களால் குர்ஆன் ஓதுறது கொஞ்சம் சிரமமாகிக்குது, வேறு ஏதாவது வழிகள் இருக்கின்றா அதுவும் இருக்குது. எல்லாத்துக்கும்
வழி லேசாக இருக்குது. அமல் செய்யறண்டாலே ரேஸ் தான். அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்தல. அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் லேசாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதுலேயும் குல் சூராய்க்கு தானே குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை யார் 3 தடவை ஓதுறாங்களோ உங்களுக்கு குர்ஆன் ஓதி நன்மை கிடைக்குது. 2-3 செகண்ட்ல ஓதி முடிச்சுட்டு உங்களுக்கு குர்ஆன் ஓதி நன்மை அடையலாம். அதனால முடிஞ்ச அளவு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக ஓதுறது பாருங்க. அதிகமாக ஒரு தரம் ஓதினா குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி ஓதின நன்மை கிடைக்குது. 2 தரம் ஓதினா என்னது 3ஆக பிரிச்சா ஒரு பாதி ஒன்று, 2 தரம் ஓதினா குர்ஆனுடைய முழு முக்காவாசி, 3 வாட்டி ஓதினா முழு குர்ஆனும் ஓதி நன்மை கிடைக்குது. அதனால முடிஞ்சாலும் அப்படி ஓத பாருங்க. அதுக்கும் சிரமமாக இருந்தால் நபியாங்க சொன்னாங்க கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு ஹபீபத்தானி கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அல் லிசான், நாவுக்கு லேசானது. 2 கலிமாக்கள் இருக்குது, நாவுக்கு லேசானது. ஹபீபத்தானி ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள், நாவுக்கு மொழியறதுக்கு ரொம்ப லேசான வார்த்தை. ஆனா மீசான பாரமாகக்கூடியது. சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான பாரமாகக்கூடிய வார்த்தை இது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் என்ற வார்த்தையை ஓதுங்க என்பதாக சொன்னாங்க. சின்ன வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம். நாவுக்கு லேசி, ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பம், மீசான பாரமாகக்கூடிய அமல். முடிஞ்ச அளவு செஞ்சுவாங்க. அது மாத்திரமில்லை, நபி அவங்க சொன்னாங்க யாரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லி 100 தரம் ஓதுவாங்களோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற சின்னொரு வார்த்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள். நாங்கள் சும்மா இருக்கிற நேரங்களில் எங்களால் ஏந்த அளவு நாங்கள் காரில் போகும்போது அல்லது நடக்கும்போது, எங்களோட வீட்டில் சும்மா இருக்கும்போது, தூங்கும்போது தூக்கம் வரலையா, அந்த நேரம் நாங்கள் ஃபோனை நோன்றத்தை விட்டுட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லி 100 தரம் சொன்னால் கூட நபி அவங்க சொன்னாங்க எந்த அளவுண்டா அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும். 100 தரம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வலவ் ஃபீ ஸுபதில் பஹர், கடல் நிறைய அளவு பாவம் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவனோட பாவங்களை மன்னிக்கிறான். கடல் நிறைய அளவு பாவம் இருந்தால், உலகத்தில் எவ்வளவு பெரிய கடல் இருக்குது, கடல் நுரை எவ்வளவு இருக்குது, அந்த கடல் நிறைய அளவு பாவம் இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்றதால மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனால இதை விட்டுற வேணாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று ஓதுங்க. லம் யத்தி அஹதும் பிஅஃதல மிம்மா ஜா பிஹி, நபி அவங்க சொன்னாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று யாரு காலையிலே 100 வாட்டி மாலையிலே 100 வாட்டி ஓதி வருவாரோ அவரை போல சிறப்பான ஒரு நல்ல அமலை யாரும் கொண்டு வர மாட்டாங்களாம். காலையில் 100 வாட்டி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, மாலையில் 100 வாட்டி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஓதுவாங்களோ லம் யத்தி அஹதும் பிஅஃதல மிம்மா, இதை விட சிறந்த ஒரு அமலாக வேற யாரும் கொண்டு வர மாட்டாங்களாம் என்பதாக நபியாங்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, 4 வார்த்தை இருக்குது, அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. அதை நீங்க எந்த அளவு கண்டா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விருப்பம்தான். இது ரப்பல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் 4 இருக்குது. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் உண்டு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். 4 வார்த்தை. இது ரப்பல் ஆலமீனுக்கு ரொம்ப விருப்பமானது. இது அழகா ஓதி வரலாம். அது மாத்திரமில்லை, நபியாங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, சொன்னாங்க அலா அதுல்லுக்கும் அகன்ஸிம் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்துடைய புதையலிருந்து ஒரு புதையல் உங்களுக்கு அறிவிச்சு தரட்டுமா? சொர்க்கத்துடைய புதையல், புதையல் தெரிந்தானே, புதையல், சொர்க்கத்துடைய புதையலிருந்து ஒரு புதையலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க, அதுதான் வலா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சு பலன் தெரியா. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்றது இருக்குது சொர்க்கத்துடைய புதையலிருந்து ஒரு புதையல் என்பதாக சொன்னாங்க. அதை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு போட்டு நபி அவங்க சொன்னாங்க லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதிவாங்க. அது மாத்திரமில்லை, எங்களை ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அதிகமாக ஓதிவாங்க. நான் யார் ஒரு முறை மன் ஸல்லா ஸலாத்தன் அலைய வாஹிதன், யார் ஒரு முறை என் மீது ஸலவாத் சொல்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார் மீது 10 முறை ஸலவாத் சொல்றான். நபியாங்க மீது ஒரு ஸலவாத் சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு 10 முறை ஸலவாத் சொல்றான். அப்ப அதனால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக அவங்க மீது ஸலவாத் சொல்றது. அதுல மிக விசேஷமான ஒரு ஸலவாத் இருக்குது. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா வஹலு என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத். இந்த ஸலவாத்தை யார் ஓதுனாங்களோ 70,000 மலக்குமார்கள் போட்டி போடுவாங்களாம் இந்த ஸலவாத்துடைய நன்மையை எழுதுறதுக்கு. நான் இந்த நன்மை எழுதுறேனே என்று சொல்லி போட்டி போடுவாங்களாம். இப்படியான சில சின்ன சின்ன வார்த்தைகள் தான், சின்ன சின்ன திக்ர், சின்ன சின்ன அமல், சின்ன இதுதான் பிரதிபலன் ரப்பல் ஆலமீன் பெருசாக வச்சிருக்கிறான். அப்ப எங்களுக்கு கஷ்டமான ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அமல் செய்யறதுக்கெல்லாம் லேசாக வச்சிருக்கிறான். இந்த மாதத்துல இந்த 10 நாட்களையும் ரப்பல் ஆலமீனுக்கு அமல் செய்ய ரொம்ப விருப்பமாகிறது. ஏனைய நாட்களில் நாம் உளுந்துழுந்து அமல் செய்கிறோம், ஏனைய நாட்களில் உளுந்துழுந்து சுஜூத் செய்கிறோம். இந்த நான் சிறப்பான 4 மாசங்கள்ல சொல்றேன். வேற மாதங்கள் உதாரணமாக முஹர்ரம் சஃபர் மாசத்துல அல்லது முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர்ல வருமே, இப்படியான மாதங்கள் அமல் செய்யறதை விட இந்த துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அமல் செய்ய ரொம்ப விருப்பம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் சஃபர் மாசத்துல உளுந்து தொழுகிறாரு, 100 ரக்காத் தொழுகிறாரு, எத்தனையோ அமல் செய்யறாரு. அதுகளை விட இந்த மாதத்துல கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த 10 நாட்களையும் ஒரு 100 ரக்காத் முடிஞ்ச அளவு சுன்னத் தொழலாம். அதாவது எங்களால் முடிஞ்ச அல்லாஹ்வ தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 3000 சொல்லலாம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துடைய புதையல்ல ஒரு புதையல், அதை நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவு சொல்லலாம். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்து நாங்கள் இதை சொல்லும் போது ரப்பல் ஆலமீனுக்கு அதிகமான பிரதிபலனை, அதுக்கு அதிகமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிருக்கிறான். அது மாத்திரமில்லை, முழு உலகத்திலும் எல்லாமே அப்படியா? சரி. அப்ப பாருங்க, அமல் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதனால முடிஞ்ச அளவு நாங்கள் அமல் செய்யறதுக்கு பழகி கொள்ளணும். இந்த மாதத்திலையும் இந்த கிடைச்சிக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் அழகான முறையில பயன்படுத்தி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதையெல்லாம் பேசணுமோ, எதை கேட்டோமோ, என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸீபாக்கி தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.